வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவள் பௌர்ணமி கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யூகிப்பது நடப்பது சினிமாவில் வேண்டுமானால் நடந்தேறலாம். ஆனால் வாழ்க்கையில் காலம் யூகித்தறியா திருப்பங்களை தனக்குள் ஒளித்து வைத்து கொண்டு சுவாரஸ்யம் கூட்ட காத்திருந்தது. விள்ளலும் விரிசலும் இல்லாத வாழ்க்கையே இல்லை. விள்ளல் இல்லாத தேங்காய் தான் போட்டதும் உடைந்து போகும். எத்தனை கடினமான ஓடாயிருந்தாலும் விழுகின்ற அடியை பொறுத்தே அதனுடைய ஆயுள் நிர்ணயமாகின்றது. அப்படித்தான் இருந்தது உறவுகளும். நேற்று வரை தவறாக தெரியாத எதுவும் இன்று குற்றமாய் தெரிகிறது என்றால் அந்த உறவு ஓட்டை படகாய் மூழ்கி கொண்டிருக்கிறது என்பதே அர்த்தமாகிறது. லட்சுமி மரண படுக்கையில் இருந்தபோது ராதாவின் கைகளை பிடித்து கொண்டு தழுதழுத்த வார்த்தைகளும் தன்னுடைய பிள்ளைகளை ராதாவின் கைகளில் ஒப்படைத்து இனி இவர்களும் உன் பிள்ளைகள் என்று சொன்னதும் ராதாவின் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை. ராம்குமாரின் வார்த்தைகளுக்கு பிறகு தான் அந்த நம்பிக்கைக்கு நியாயம் செய்யவில்லை என்றே தோன்றியது ராதாவுக்கு. கோபமாக இருந்தால் குறைந்து போகும், வருத்தமாக இருந்தால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அங்கே வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. அதை காட்ட அவர் அலுவலகம் வருவதையே தவிர்த்தார். அன்று கூட அப்படித்தான். ஒரு முன்னணி நிறுவனத்தின் தணிக்கை தகவல்கள் அத்தனையும் அவரிடம்தான் இருந்தது. அவரோ அலுவலகத்திற்கு வரவே இல்லை, வீட்டிலும் இல்லை. அலைபேசியும் அணைத்து வைக்கப்பட தகவல்களை மீண்டும் திரட்ட அல்லாடி போனான் ஹரிஷ். இறுதியாக சில மணி நேரங்களுக்கு பிறகு அலைபேசியை எடுத்தார். என்ன பெரியப்பாது, எங்க போனீங்க? இன்னைக்கு தாஸ் ஒன்கோவுடைய அக்கவுண்ட் ஃபைல் பண்ண வேண்டிய கடைசி நாள். உங்ககிட்ட தானே எல்லா தகவல்களும் இருக்கு. மேற்கொண்டு பேச விடாமல் எதிர்முனை ஹரிஷை அடக்கியது. என்னையே ஏன் எல்லாத்தையும் கேட்குற? என்னை விட பல மடங்கு அறிவும் ஆற்றலும் உள்ள உன் அப்பா இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. நான் ரவி அழைச்சிக்கிட்டு ஒரு சினிமா கம்பெனிக்கு வந்திருக்கேன். எனக்கு என் பையனோட கனவும் ஆசையும் தான் முக்கியம். இனிமே என்கிட்ட எதுவும் கேட்டு தொந்தரவு பண்ணாத. இவன் பதிலுக்கு காத்திராமல் இணைப்பு அணைப்பாகி இருந்தது. அயர்ந்து போனான் ஹரிஷ். பெரியப்பா மாறிவிட்டார். ஆனால் அவருடைய இந்த மாற்றம் குடும்பத்திலும் தொழிலிலும் எத்தகைய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது நினைக்கும் போது கவலையாக இருந்தது. அது ஒரு வெள்ளிக்கிழமை. இப்போதெல்லாம் கல்லூரிக்கு அதிகம் புடவையில் சென்று அமித்தை இம்சிக்கிறாள். ஆனாலும் மாறிப்போன குடும்ப சூழ்நிலையால் அவனால் காதல் வயப்பட முடியாமல் தவித்து கொண்டுதான் இருந்தான். அடர்வண்ண மெஜந்தா டிஷ்யூவில் அப்சரஸை வென்றிருந்தாள். மாலை கல்லூரி முடித்து வீடு வந்தபோது வீட்டில் யாரும் இல்லை. துளசி அம்மாள் மட்டும் இவளுடைய வரவிற்காக காத்திருந்தார் பரபரப்பாக. எங்கம்மா, யாரையும் காணோம் என்றாள் உள்ளுக்குள் எட்டி பார்த்து. பெரியம்மா, உங்க அம்மா 2 பொண்ணுங்க எல்லாரும் நங்கநல்லூர் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. அப்படியே பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர போறாங்களாம். ஆம்பளைங்க யாரும் வீட்டுக்கு வரல இன்னும். அந்த ரவி பையன் மேல இருக்கான் ரூம்ல. கோயிலுக்கா? என்னையே விட்டுட்டு போனாங்க என்றாள் குழந்தையாக. தெரியல பாப்பா, இரு உனக்கு காப்பி போட்டுட்டு வர்றேன் என்றவர் 5 நிமிடத்தில் காஃபியை தந்துவிட்டு அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே நின்றார். அத்விமா, எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் உடம்பு முடியாம பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். இப்பதான் போன் வந்துச்சு. ரொம்ப வேண்டப்பட்டவங்க. போய் ஒரு நட பார்த்துட்டு வந்துடுட்டா? துளசி அம்மாள் அனுமதி கேட்க அத்விகா தலையாட்டினாள். ஆனாலும் அவளுக்கு துளசி அம்மாளும் போய்விட்டால் அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க வேண்டுமே என்ற கவலை ஏற்படாமல் இல்லை. அவள் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்து அருகில் வந்து மெல்ல கன்னத்தை தட்டி தந்தார் துளசி அம்மாள். பயப்படாது கண்ணு, கொஞ்ச நேரத்துல அமித்து வந்துடும். இப்பதான் ஃபோன் பண்ணி நீ காலேஜ்ல இருந்து வந்துட்டியான்னு விசாரிச்சிச்சு. ரொம்பத்தான் அக்கறை முணுமுணுத்து கொண்டாள். நான் கிளம்பணும்னு சொன்னேன். நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லுச்சு. நான் கிளம்பட்டுமா, இல்ல அமித் வர்ற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கட்டுமா?
கேட்க அத்விகா வேண்டாம் என்று தலையசைக்க பர்ஸை எடுத்துக்கொண்டு அவளுடைய கன்னத்தில் மென்மையாக தட்டிவிட்டு கிளம்பி போனார். தனிமையில் பிம்பங்களே மிரட்டும் பயம் இருக்கும் யாருக்கும் மாடிக்கு சென்று தாளிட்டு உட்கார்ந்து கொள்ளலாமா எண்ணம் தோன்றிய உடனே கைவிட்டாள். மாடியில் இவர்கள் அறைக்கு பக்கத்து அறையில்தான் ரவியுடையது. ரவி அறைக்குள் தான் இருக்கிறான் குடி போதையில். புத்தகத்தை பிரித்து வாசிக்க ஆரம்பித்தாள். மேலிருந்து குரல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். படிக்கட்டில் தடுமாறியபடி நின்றிருந்தான். அழ்விகா, குபிக்க தண்ணி வேணும். வார்த்தைகள் குழறி விழுந்தது. எந்த நிமிடமும் அவன் தடுமாறி விழுவான். தடுமாறி விழுந்தால் அடுத்த நொடி அவனுடைய உயிர் தங்காது என்று பதைப்பு அவளை தொற்றிக் கொண்டது. அதே நேரம் தண்ணீரோடு அவனை நெருங்கவும் பயமாக இருந்தது. அவனோ கைப்பிடி கிரில்லை பற்றியபடி பரிதாபமாக நின்றான். ஆபத்திற்கு பாவமில்லை என்று எண்ணியபடி ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். கொஞ்சம் விலகி நின்றே தண்ணீர் பாட்டிலை நீட்ட அவளுடைய 7ஆம் அறிவு அவளை எச்சரித்தது சரிதான். அவன் பாட்டிலை தள்ளிவிட்டு அவள் கை பற்றி இழுத்து இறுக அணைத்தான். மனதில் எழுந்த எச்சரிக்கையை மீறி மேலே வந்ததன் பலனை அத்விகா அந்த நிமிஷம் உணர்ந்தாள். இத்தனை நேரம் நிற்கவே நிலை தடுமாறியவனா இப்போது அவள் மீது இரும்பு பிடியாய் இறுக்கிக் கொண்டு நிற்பது? மனம் பேதலித்து போனது அவளுக்கு. உள்ளுணர்வை மீறி செய்த காரியத்தால் ஏற்பட்ட ஆபத்தை சிந்திக்க விடாமல் அவளுடைய நாசிக்குள் புகுந்து இம்சை செய்வது அவனுடைய சாராய வாடை உடலை பிரட்டியது. அத்விகா தன்னை விடுவித்துக் கொள்ள எத்தனை போராடியும் அவளால் இயலவில்லை. அவள் கை பற்றி அவனுடைய அறைக்கு இழுத்து செல்ல முயல அத்விகா கதறிவிட்டாள். அவள் அபயத்தின் குரல் அந்த பங்களா முழுக்க சுவர்களில் முட்டி மோதிக்கொண்டிருந்தது. கட்டிய கணவனை காமுகன் என்று சொன்ன வார்த்தைக்கு கடவுள் தந்த தண்டனையா இது? அந்த நிமிஷம் அவளுடைய ஒவ்வொரு அணுவும் அவனை எண்ணி தவிக்க, அவளுடைய எண்ண ஓட்டங்கள் ஒன்றாய் திரண்டு தொண்டையில் அவனுடைய பேராய் திரள பெருங்குரல் எடுத்து வீறிட்டாள். அமித்! மிக சரியாய் அவனுடைய கார் போர்ட்டிகோவை தொட்டபோது அவளுடைய சத்தம், அவள் குரல் அவன் நெஞ்சை துளைத்தது. என்னாச்சு? ஏன் இப்படி கத்தரா? அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்க காரிலிருந்து அவசரமாய் இறங்கி ஓடினான். கதவு தாளிடப்பட்டிருக்கவில்லை. மாடியில் ரவியின் அறையில் இருந்துதான் சத்தம் வருகிறது. 2 4 என்று அவன் கணக்கு போட ஒரு நிமிடம் கூட தேவைப்படவில்லை. 4 படிக்கட்டாய் தாவி ஏறினான். ரவியின் அறைக்குள் சென்றவன் ரவியிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாமல் போராடி கொண்டிருந்தவளை கண்டு நொறுங்கித்தான் போனான். பாய்ந்து சென்று பலம் கொண்ட மட்டுக்கும் ரவியிடமிருந்து அவளை பிரித்து பார்த்தும் அவன் அடங்காமல் அவளை இழுக்க ரவியின் கன்னத்தில் 4 அறை விட்டான். சுய நினைவின்றி அவன் செய்த செயல் எத்தனை கேவலமானது என்று அவன் சுய நினைவு வருகின்ற நிமிஷமாவது உணர்வானா? தெரியவில்லை. ரவியை பிடித்து கட்டிலில் தள்ளிவிட்டு தாறுமாறாய் நின்றவளை சரி செய்து தன்னோடு சேர்க்க அவளுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அழாத அத்விகா, கண்ட்ரோல் பண்ணு, உடம்பு ரொம்பவே பதறுது. மேலும் அவளை ஆற்றுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். என்னதான் ரவியின் செயல் மன்னிக்க இயலாததாயிருந்தாலும் அவன் இப்போது இருக்கும் உடல் நிலையில் அமைத்தடித்தால் ரவியின் உயிரே போய்விடுமோ என்ற பயம் மனதில் இருந்தது. இந்த நிலையிலும் அமித்தின் அன்புள்ளம் ரவியின் மீது பொறுமைதான் காட்டியது. அத்விகாவை மெல்ல விலகி நிற்க வைத்துவிட்டு ரவியின் அருகில் சென்றான். அவன் அடித்ததினால் கடை வாயில் ஒழுகிய இரத்தத்தை கர்ச்சீப் எடுத்து துடைத்து விட்டான். ஏகத்துக்கும் களைந்திருந்த அவனுடைய தலையை ஒழுங்கு செய்து விட்டான். அமைதியாக உட்கார்ந்திருந்த ரவியின் கைகளை பற்றி கொண்டு கேட்டான். ரவி, இப்படி மிருகமா நடந்துக்கிருந்தையே, அவகிட்ட இப்படி நீ தப்பா நடந்துக்கிருந்தையே, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா என்றான் வலியான குரலில். எனக்கு அவ வேணும். வார்த்தைகள் குழறாமல், போதையின் சுவடு துளி கூட இல்லாமல் மிக தெளிவாய் வார்த்தைகள் வந்து விழுந்தது. ரவி, நீ என்ன பேசுறேன்னு உணர்ந்துதான் பேசுறையா? அவன் என் மனைவிடா. என்கிட்டயே வந்து அவன் எனக்கு வேணும்னு கேட்கிற.
யோசிச்சு பாரு, உன் இடத்துல வேற யாராவது இருந்தா அவங்க நிலைமை என்னாகி இருக்கும்னு. இங்க கொலையே விழுந்திருக்கும். ஆனா உன் மேல இருக்கிற அன்பும் உன்னுடைய சூழ்நிலையும் என் கைய கட்டி போடுது. எந்த புருஷன் இப்படி பொறுமையா இருப்பான் என்றான் வேதனையாக. நிறுத்துடா, மனைவினா அவ ஏன் மாடிப்படியில வந்து முடங்கி கிடக்க போறா? உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா பேசாத. இருக்கட்டும், அது எங்க 2 பேரோட சொந்த விஷயம். அதுல தலையிட நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் ரவி. என்ன கோபப்படுத்தாத. நிறுத்துடா, உனக்கு முன்னாடியே அவளை நான் ரசிச்சவன். அவ வேணும்னு என் அப்பா கிட்ட கேட்டவன். உன்னை விட அவ மேல உரிமை அதிகம் உள்ளவன். ரவி, வேண்டாம், நிறுத்திடு. நீ பண்ணுன அசிங்கத்தை விட நீ பேசுறது இன்னும் அசிங்கமா இருக்கு. கோபத்தில் வார்த்தைகளை கடித்து குதறிக் கொண்டிருந்தான். அமித், பழமொழி கேள்விப்பட்டதில்ல? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி. அவன் சொல்லிவிட்டு விகாரமாய் சிரிக்க, அதற்கு மேலும் பொறுமை காக்க எந்த தன்மானமுள்ள ஆண்மகனால் தான் முடியும்? அவன் அடித்து துவைக்க ரவி மயங்கி சரிந்திருந்தான். இந்த நிகழ்வு ஏற்படுத்த போகின்ற விளைவுகளை அமித் அறிந்தே இருந்தான். அதற்காக அவனால் எவ்வளவுதான் பொறுமை காக்க முடியும்? பொறுமைக்கும் கையால் ஆகாத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசம் அவனுக்கும் புரியும். இந்த நிமிஷம் அவன் அமைதியாக இருந்தால் அதற்கு பேர் கையால் ஆகாத்தனம் அன்றி பொறுமை கிடையாது. நடப்பது நடக்கட்டும் என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்கு திரும்பினான். அவளுக்கு நடந்ததை உள்வாங்கும் சக்தியற்று அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் பாதுகாப்பு நாடிக்கொண்டிருந்தாள். வீடு நிசப்தமாக இருந்தது. நடந்தவற்றிற்கு காலமே சாட்சியாக நிற்க அவர்கள் நிதானத்திற்கு மாறாய் வேறு பதத்தில் பரிமாறிக்கொண்டிருந்தது. வெளியில் போயிருந்தவர்கள் திரும்பி வர அத்விகா ராதாவை கட்டிக்கொண்டு அழ எல்லோரும் கலவரமாகி போனார்கள். விஷயம் அறிந்து கொதித்து கோபப்பட்டு திட்டி ரவியின் தலையில் தண்ணீர் ஊற்றி தெளிய வைக்கப்பட்டு அவனுடைய காயத்திற்கு மருந்து போட்டு வீடு கலவர நிறம் பூசிக்கொண்டிருந்தது. ராம்குமார் வந்து சேர்ந்தார். வசந்தாம்மாவின் வார்த்தைகளால் நடந்ததை முழுக்க அறிந்தவர். சோஃபாவில் சரிந்து எங்கோ விரக்கிக் கொண்டிருந்த மகனின் காயத்தை வேதனையாக பார்த்தார். வேகமாய் மாடி படிக்கட்டில் முழங்காலை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த அமித்தின் முன்னால் வந்து நின்றார். அவன் சட்டையை பற்றி கொத்தாக தூக்கி கன்னத்தில் அறைய அவன் நிலை தடுமாறி விழாமல் இருக்க கிரில்லை பற்றி கொண்டான். கண்களில் கண்ணீர் பொங்கியது. பெரியப்பா என்றான் நா வரல. நீ யாருடா ஏன் மகன் அடிக்க? உன்னை விட வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாம எத்தனை திமிர் இருந்தா அவன் மேல கை வச்சிருப்ப? மீண்டும் கன்னத்தை பழுக்க வைக்க இப்போது ராஜசேகர் அந்த காட்சியை காண சகிக்காமல் கண்களை மூடிக்கொண்டார். நான் வேணும்னு அடிக்கல பெரியப்பா. அவன் அத்வேகிட்ட நடந்துகிட்டதும் பேசினதும் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு என்ன சாட்சி? அந்த கேள்வியில் அந்த மொத்த குடும்பமும் அதிர அண்ணன் இத்தனை இறங்கி பேசுகிறாரே என்று ராஜசேகர் உறைந்து போய் நின்றார். பெரியப்பா, என்ன வார்த்தை இது? அவன் நிதானத்துல இல்ல, அதனால தப்பா நடந்திருக்கலாம். நிதானம் இல்லாட்டியும் நடந்தது தப்பு இல்லைன்னு எப்படி ஆகும் பெரியப்பா? குடிச்சவனுக்கு என்னையா தெரியும் நல்லதும் கெட்டதும்? அவன் சிந்தனையில அந்த விஷயம் மட்டும்தான் நின்னு இருக்கும். கொடுத்த 80 லட்சம் பொது காசுல இருந்துதான் தந்திருக்காங்கன்னு வாய் தவறி சொல்லிவிட்டு அவரே சற்று சங்கடப்பட அமித் வேறாகி இருந்தான். கண்கள் தெறிக்க முகம் சிவந்து கொதித்து போய் நின்றவனை ஹரிஷ் அருகில் வந்து ஆஸ்வாசப்படுத்தினான். என்ன சொல்ல வரீங்க? அவ பொது சொத்துனா இதுக்கு மேல ஒரு பொண்ணை கேவலப்படுத்த உங்ககிட்ட வார்த்தைகள் இருக்கா பெரியப்பா? அமித்தின் குரல் உயர பதறி போய் ராஜசேகர் அருகில் ஓடி வந்தார். நான் அப்படி சொல்லல, அவன் நினைச்சிருக்கலாம்னு தான் சொன்னேன். நீ அதை வேற அர்த்தப்படுத்திக்கிட்டா உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் உனக்கு அந்த தகுதியும் இல்லை. சரி, நானே தான் கேட்குறேன். ரவி சினிமா தயாரிக்க 2 கோடி கேட்டப்போ அத்தனை வியாக்கியானம் பேசின மனுஷங்களால அந்த பொம்பளை பொறிக்கு செஞ்ச தப்ப சரி செய்ய காசை தூக்கி தரும்போது வரல? தெரியாம கேட்குறேன். நம்ம குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி அந்த ஆளுடைய உல்லாச வாழ்க்கைக்கு செலவு செய்த காசை நாம கஷ்டப்பட்டு கட்டணுமா? அது என்ன நியாயம்?
ஆனா இதுல நியாயமான பங்கு இருக்கிற என் புள்ளைக்கு காசு தர அத்தனை யோசிச்சீங்க. அவர் பேச பேச அமராவதி அவமானத்தில் வார்த்தைகள் வாய்க்குள் இருந்து வர மறுத்து ஒட்டி கிடக்க புடவை தலைப்பால் வாய் பொத்தி கண்ணீர் வென்று கொண்டிருந்தாள். ஆனால் துளி கூட கண்ணீர் சிந்தாமல் அத்விகா நின்றாள். அவள் இதயம் கல்லாகி இறுகி கிடந்தது. தப்புனே, இப்படியெல்லாம் பேசுறது தப்பு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்து போச்சு. அத மனசுல வச்சுட்டு நீங்க இப்படி நடந்துக்கிறதும் வீட்டுக்கு வந்த பொண்ணை அவமானப்படுத்துறதும் தப்புன்ன ராஜசேகர் தவிப்பாய் சொல்ல, அண்ணனோ தம்பியின் புறமாகவே திரும்பாமல் அம்மாவிடம் போய் நின்றார். அம்மா, இத்தனை நாளா லாபமோ நஷ்டமோ எந்த ஒரு மனக்குறையும் இல்லாம சேர்ந்தே வாழ்ந்தாச்சு. எப்போ எனக்கும் என் குழந்தைகளுக்கும் இந்த வீட்டுல நியாயம் இல்லாம போச்சோ, இனி சேர்ந்திருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்க பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க, பிஸ்னஸ் ஷேர் எல்லாத்தையும் எப்படி பார்த்து பிரிக்கிறதுன்னு அவரே பார்த்து ஏற்பாடு செய்யட்டும். நான் இதுதான் வேணும்னும் இப்படித்தான் வேணும்னும் கேட்கல. அவரா பார்த்து கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். நான் இங்கிருந்து போகணும். அப்பதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். எனக்கு இந்த வீட்டில் எந்த பங்கும் வேண்டாம். இது அப்பாவோட நினைவா இருக்கிற வீடு. இதை பிரிக்காம உங்க சின்ன பிள்ளையே எடுத்துக்கட்டும். ஏன்னா அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தான் குடும்பமும் வாழ்க்கையும் இருக்கு. நான் என் பிள்ளைகள் அனாதைகள். இங்கிருந்து என்ன பண்ண போறோம்? அவர் பேச பேச அங்கே வெறுமையும் வேதனையும் மட்டுமே மிச்சமாகி நின்றது. நான் ஒருத்தி இருக்கிறத மறந்து எல்லாரும் அவரவர் இஷ்டப்படி பேசினா எனக்கு என்ன மரியாதை? முதன் முறையாக வசந்தாம்மாளின் வார்த்தைக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போனது. தம்பியின் முன்னால் வந்து நின்றார். சலலம் இல்லாமல் பார்த்தார். பிரிக்கணும்னு முடிவானா உன் சம்மந்திக்கிட்ட கொடு. அவர் லாயர் தானே. எல்லாத்தையும் பிரிக்கிறதுல அவர் பெரிய எக்ஸ்பர்ட். யோசிச்சு பார்த்தா உனக்கு நல்லா புரியும். 22 வருஷத்துக்கு முன்னால அவர் உள்ள வந்தார். நம்ம தங்கச்சி நமக்கு ஜென்ம விரோதியானா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஒற்றுமையை பிரிக்க அவர் செய்த சதி நமக்கே தெரியும். அவரால முடியாதத அவர் மகளை வச்சு செஞ்சிட்டாரு. ஆனா அவரை விடவும் இவ பெரிய கைகாரி. இவளுக்கு 20 நாள் போதுமானதா இருந்திருக்கு என் அமைத்த என்ன பார்த்து முஷ்டிய மடக்க வைக்க. அவர் வேதனையாய் சொல்லிவிட்டு நகர மொத்த குடும்பமும் ஆடிப்போய் தங்களை மீட்டுக்கொள்ள இயலாமல் இருந்தது. இத்தனை நேரம் வராத கண்ணீர் அவர் பேசிய கடைசி வார்த்தைகளில் வர அத்விகா மாடிப்படிகளில் அமர்ந்து அழ ஆரம்பித்திருந்தாள். அவளை ஆறுதல் படுத்தும் விருப்பம் கூட இல்லாமல் அவர் அறைக்கு செல்ல வார்த்தைகளை ஜீரணிக்க இயலாமல் அமர்ந்திருந்தாள் அழுதபடி. அத்வி, இதெல்லாம் கூட்டு குடும்பத்துல சகஜம். வார்த்தைகள் தடிப்பா வந்துடுச்சுதான். யாருக்கும் உன்னை களங்கப்படுத்துறதுல நோக்கம் இல்ல. காயப்படுத்த நினைச்சு பேசின வார்த்தைகள் அவங்களையே காயப்படுத்தி தான் இருக்கும். நீ ரொம்ப சின்ன பொண்ணுடா. இதுக்கெல்லாம் நீ கலங்கி நிற்க கூடாது. போ. நந்திதா பொறுப்பாய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி மேலே அனுப்பி வைத்தாள். அறை அமைதியாக இருந்தது. விளக்கு போடுகின்ற பிரயாசை கூட இல்லாமல் அமித் அறையில் படுத்திருந்தான். அறைக்குள் சென்று விளக்கை தட்ட அவளை நிமிர்ந்து பார்க்க விருப்பம் இல்லாமல் படுத்திருந்தான். அமித் என்றாள் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு. அந்த நிமிஷம் அவனுடைய அரவணைப்பை அவளுடைய மனசு நாடியது. பேசாமல் அமர்ந்திருந்தான். அதுவே அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நான் என்ன தப்பு செஞ்ச? ஏன் எல்லாரும் என்னையே திட்டுறாங்க? எனக்கு அதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். அவன் விலகி நிற்கும் எரிச்சலில் அவள் வீண் வம்பு செய்தாள். இந்த பேச்ச விடு அத்விகா. கோபத்துல வர்ற வார்த்தைக்கு ஆயுள் இல்ல. கோபத்துல என்ன வேணா பேசலாமா? என்னை பொது சொத்துன்னு சொல்லாம சொல்றாரு. அப்ப கூட உங்களுக்கு ருவஷம் வரல, அப்படித்தானே? வரலையா? நீ பார்த்த, அப்படித்தானே? என்னைக்கு என்ன நீ உணர்ந்திருக்க? இன்னைக்கு என்னை உணர? போய் பேசாம படு. எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். தனியா இருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தானே என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அவள் விடாமல் வம்புக்கு நிற்க மடியில் இருந்த தலையணை தூக்கி எறிந்துவிட்டு முறைத்து பார்த்தான். நீ படிச்சவதான? நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னை தனியா விடணும்னு கூட உனக்கு புரியல பாரு. அதையே தான் நானும் கேட்கிறேன். அடிச்சவனை விட அடிப்பட்டவனுக்கு தானே வலிக்கும்.
ஒரு பொண்ணுகிட்ட, அதுவும் தம்பி மனைவி கிட்ட மோசமா நடந்துகிட்டது தப்பில்ல. அதை அவர் அப்பா தட்டி கேட்காதது தப்பில்ல. இதுல நான் என்ன தப்பு செஞ்சேன் அமித்? நான் வந்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவள் கண்கள் கலங்கி நின்றது. அவள் மனசு அப்பட்டமாய் அவனின் அருகாமைக்கு தவித்தது. அதை உணர்ந்து கொள்ள தவறி அந்த முட்டாள் தன் கவலையிலேயே மூழ்கியிருந்தான். அத்விகா, நான் இந்த டாபிக் எடுக்காதேன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான். எல்லா பிரச்சனைகளையும் நேர்கோட்ல நின்னு சரி தப்புன்னு பார்க்க முடியாது. எல்லா நேரத்திலையும் இது உணர்வு ரீதியான பிரச்சனை. உனக்கு இது புரியாது. என்ன புரியாது? நான் என்ன வேற்று கிரகவாசியா இல்ல பைத்தியக்காரியா என்றாள் கோபமாக. ஆமா, உனக்கு புரியாதுதான். இப்ப அது புரிஞ்சா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நிப்பியா? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் அப்பாதான். அந்த பொம்பளை பொறுக்கி செய்ததுக்கு தான் நீ அனுபவிக்கிற. இந்த கேள்விகளை அவரை பார்த்து கேட்கறதுக்கு பதிலா என்கிட்ட சண்டை போட்டுட்டு நிக்கிற. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது அந்த ஆளுதான். அவர்கிட்ட போய் உன்னோட கோபத்தை காட்டு என்றான் கடும் கோபமாக. குன்றி போனாள். அவள் வயசுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் தாங்கும் சக்தியே இல்லை. நான் ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? நீங்க தானே என்னுடைய எஜமான். உங்ககிட்ட தானே கேட்க முடியும். பதில் தரத்தான் வேணும். நீங்க சொல்லுங்க எஜமான். அவளும் அவனை கடுப்பேற்றும் வார்த்தைகளை வீச அவளை துண்டாடுவது போல் கோபமாய் பார்த்தான். உனக்கு எதுவும் புரியாது. எங்க குடும்பம், அதுக்குள்ள இத்தனை நாள் இருந்த அன்பு, அந்யோன்யம் எதுவுமே உனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா உனக்கு உறவு, அதில் இருக்கிற அன்பு, அந்யோன்யம் எதுவும் புரியாது. எங்களை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான். அம்மா வேலைக்கு போனவங்க. அப்பாவுக்கு சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு குடும்பம் பண்ண தெரியாது. எங்களுக்கு எல்லாம் செய்தது பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான். ஒரு குழந்தை மாதிரி வழிகாட்டி நிற்பார். இன்னைக்கு நான் பெரிய தொழிலதிபர்னு சொல்ல காரணமே பெரியப்பா தந்த ஊக்கம்தான். அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த வருத்தத்துக்கு காரணமே ரவியின் வாழ்க்கையில ஏற்பட்ட மாறாட்டம் மட்டும்தான். அவரோட இன்றைய மனநிலையை நினைச்சு நாம் அமைதியா இருக்கணும். அதை பெருசு பண்ண கூடாது. இந்த இண்டஸ்ட்ரியில எங்களை பார்த்து எல்லாரும் பயந்ததே எங்களுடைய ஒற்றுமைக்காகத்தான். இன்னைக்கு பெரியப்பா பேசிய வார்த்தையால நாங்க எல்லாம் உடைஞ்சு போய் நிக்கிறோம். பணமோ அந்தஸ்தோ சொத்தோ இல்ல பிரச்சனை. ஒற்றுமை, குடும்பம், பாசம் இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்க அம்மா மட்டும்தான். உன் அப்பா வீட்டுக்கு வந்தே நான் பார்த்ததில்ல. இப்படி ஒற்றை உறவுக்குள்ளேயே மடங்கி போன உனக்கு என்னோட வலி புரியாது. அவனுடைய வார்த்தைகள் தீ கங்காய் அவளை சுட்டது. ஒவ்வொரு நிகழ்விலும் அவளுடைய ஈகோவை குத்தி கீறி கொண்டிருக்கிறான் அவன் அறியாமலே. அதை ஏன் அவன் உணர மறுக்கிறான்? சோ, நான் ஒரு அனாதை, எனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்ல வரீங்களா எஜமான்? அனாதையா இருக்கிறதுல தப்பில்ல. ஆனா நான் தன்மானத்தோட பிறந்ததுதான் தப்பு. அவளுடைய வார்த்தைகள் வெறுமையாய் வந்தது. அதை பொறுமையாய் உணரும் நிலை இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய அமைதி அவள் பொறுமையை இன்னும் கீறியது. அப்போ இன்னும் கொஞ்சம் தாமதமா நீங்க வந்திருந்து ரவி கிட்ட நான் தொலைஞ்சு போயிருந்தாலும் இதே வார்த்தை தான் உங்க பதில் இல்லையா? இப்போது முற்றாக அவள் கரைந்திருந்தாள். இப்ப பேச்சு ரவி செஞ்சது சரியா தப்பான்னு சொல்றது இல்ல. அவன் சுய நினைவோடு எதுவும் செய்யல. அவன் செய்தத நான் நியாயமும் படுத்தல, மன்னிக்கவும் இல்ல. நான் கலங்கி போய் நிக்கிறது என் பெரியப்பாவோட கண்ணீரை பார்த்து. ஒரு நொடி இக்கட்டான சூழ்நிலையில பாட்டி உன் அப்பா பண்ணின உலக மகா தப்ப சரி பண்ண இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சப்போ நான் நிதானிச்சிருந்திருக்கணும். அதை செய்ய தவறினது என்னோட குற்றம்தான். அதுக்கு எங்க குடும்பத்தோட ஒற்றுமையை விலையா தந்திருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு உன் மேல இருந்த காதல், வெளிப்படுத்த காத்திருந்த கட்டு கடங்காத காதல். இப்ப நினைச்சா எனக்கே என்னை பிடிக்கல. அவன் நிஜத்தில் உள்ளத்தில் இருந்து பேசினானா இல்லை தோன்றியதை பேசினானா என்று அவனுக்கே புரியவில்லை. அத்விகா கண்ணீர் வழிய தலை தாழ்ந்து நின்றாள். காதலையும் காமத்தையும் பிச்சையாய் வாங்குவதைப் போல அவமானம் எந்த பெண்மைக்கும் ஏற்படக்கூடாது. இத்தனை வெறுக்கிறாயா அமித் என்னை? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா அமித்?
என்றாள் குரல் உடைய. நீ மட்டும்தான், நீதான் இந்த குடும்பத்தை மொத்தமா உடைச்சிட்ட. உனக்கே தெரியாம அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அவன் சொல்லிவிட்டு கதவை அரைந்து சாத்திவிட்டு வெளியேற நிலை குலைந்து போன அத்விகா அப்படியே மடங்கி அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள். 2 நாட்கள் மௌன போராட்டத்தில் தொலைந்திருந்தது. ஒருவரை ஒருவர் சந்தித்தால் அந்த சூழல் கனத்து போகுமோ என்றே அவர்கள் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். கூட்டாக அமர்ந்து சாப்பிடும் மரபும் மறந்து போனது. அன்று காலையில் பாட்டி பாகவதத்தில் தன்னை புதைத்து கொண்டிருக்க ராம்குமார் சோஃபாவில் அமர்ந்து நாளிதழை மேய்த்து கொண்டிருந்தார். மாடியில் இருந்து இறங்கி வந்த அமித் லேசாய் சூழலை திரும்பி பார்த்து சின்ன பெருமூச்சு விட்டு கொண்டான். எப்படி இருந்த வீடு! பாட்டியின் பக்கத்தில் சென்று நிற்க அவர் படித்து கொண்டிருந்த பாகவதத்தை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். என்ன அமித், ஏதாவது பேசணுமா? இல்ல பாட்டி, கொடுக்கணும் என்றவன் செக்கை எடுத்து நீட்ட கண்கள் சுருங்க வசந்தா பார்த்தார். 80 லட்சத்துக்கு செக் பாட்டி. அத்விகா அப்பா பட்ட கடனுக்காக செட்டில் பண்ண பணம் என்றான் அமைதியாக. என்ன அமித், அன்னைக்கு ஏதோ கோபத்துல வந்த வார்த்தைகளை நீயும் ஏயா பெருசு பண்ற? விட்டுடுங்களேன். நான் இருக்கும் வரைக்குமாவது ஒற்றுமையா இருங்களேன். இல்ல பாட்டி, நான் எதையும் யோசிச்சு இந்த முடிவுக்கு வரல. கோபத்திலேயே வந்தாலும் சில வார்த்தைகள்ல நியாயம் இல்ல பாட்டி. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு அவ கூனி குறுகி நிக்கிறத பார்த்துட்டு நான் அமைதியா இருந்தா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல. இந்த வீட்ல அவளுக்கு எந்த அவமானம் நிகழ்ந்தாலும் அது என்னையும் சார்ந்ததுதான். அவன் வார்த்தைகள் இருந்த தன்மானத்தை பார்த்து செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்த ராம்குமாரின் இதழ்களில் புன்னகை அரும்பியது. இப்பத்தான் அமித் தொழில் தொடங்கி இருக்க. 80 லட்சத்தை உடனே ஏற்பாடு செய்யறது கஷ்டம் இல்லையா தம்பி? கஷ்டம்தான் பாட்டி. அதை விட பெருசு அத்விகாவுடைய மரியாதை. நான் பாத்துக்கிறேன். அவன் சொல்லிவிட்டு நகர வசந்தா எழுந்து வந்து செக்கை மகன் முன்னாக வைத்துவிட்டு எந்த வார்த்தையும் சொல்லாமல் நகர்ந்தார். ராம்குமாருக்கு ஹேவென்று இருந்தது. அப்போ நான் மட்டும்தான் மோசமானவன் இவர்களின் பார்வையில். என் ஆதங்கத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. கோபத்தில் விட்ட வார்த்தைக்கு கப்பம் கட்டிவிட்டு போகிறான் அந்த ரோஷக்காரன். அது சரி, பொண்டாட்டி தாசனா இருப்பதில் பெரியப்பனுக்கும் அப்பனுக்கும் சளைத்தவன் இல்லை என்று காட்டிவிட்டு போகிறான். ஒரு வகையில் அந்த குடும்பத்தின் தலைவராய் அவருக்கு மகிழ்வாய்த்தான் இருந்தது நிகழ்வு. ஆனால் அந்த பைத்தியக்காரனோ இத்தனை அன்பையும் காட்டிக்கொண்டே பேசிய சில வார்த்தைகள் அவளை கொன்று கொலை அறுக்கிறது என்று அவனுக்கு தெரிய நியாயமில்லை. கோயிலில் காத்திருந்து காத்திருந்து அலுத்த வேளையில் வேகமாய் ஆட்டோவில் வந்து இறங்கிய தம்பி மனைவியை கேலியாய் பார்த்தாள். ஏ லூசு, என்கிட்ட பேசணும்னு சொன்னா வீட்லயே பேச வேண்டியது தானே? அதை விட்டுட்டு என்னவோ காதலர்கள் மாதிரி இப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. தம்பி மனைவியின் கன்னத்தை வாஞ்சையாய் கிள்ள அந்த நிமிஷம் அமித் சொன்ன ஒற்றுமை என்ற வார்த்தையின் மனம் வீசியது. வீட்ல பேச முடியாதுக்கா. அவ்வளவு பெரிய ஆள் ஆகிட்டீங்களாக்கும். சரி விடு. என்ன, லேடி டாக்டர் யாரையாவது பார்க்கணுமா? அதுக்குத்தானே வெக்கப்பட்டுட்டு என்னை கூட்டிட்டு வந்த? அவள் செல்லமாய் அவள் தோளில் கவிழ எதுக் என்று ஆரம்பித்தவள் அவள் கேலியை புரிந்து அவளை முறைத்தாள். சீ, என்ன பேச்சிது? நான் உங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு வந்தங்கா என்றவளை புருவம் சுருக்கி வியப்பாய் பார்த்தாள். ஏன் வாழ்க்கையா? அதுல என்ன இருக்கு பேச? எல்லாம் முடிஞ்சு போன கதை. காதல் காதல்னு கண்ணை மூடிட்டு போய் அந்த மனுஷங்கிட்ட அவமானப்பட்டு வந்தாச்சு. எனக்கும் தன்மானம் இருக்கு அத்வி. நந்திதா சொன்ன போது ஏனோ பெருமூச்சு அத்விகாவுக்கு வந்தது. அண்ணா மேலுள்ள கோபத்தால வீணாகிறது உங்க வாழ்க்கையும் தானே. அதுக்காகவாவது நீங்க யோசிக்க கூடாதா? நந்திதா அமைதியாக இருந்தாள். சரிக்கா, அவங்கள பார்த்து எத்தனை வருஷமாகுது? 3 வருஷம். கல்யாணமாகி எத்தனை வருஷமாகுது? 3.5 வருஷம் சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள். 6 மாசத்துல புரிஞ்சுக்கிட்டதை வச்சு ஆயிலை வீணாக்கலாமாக்கா? நீங்க மறுபடியும் அவர்கிட்ட பேசி பார்த்திருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னவோ உங்க பிரச்சனை உங்க குடும்பம் இல்ல, நம்ம குடும்பம்னு தான் தோணுது. என்னடி லூசு வளர்ற? எனக்கு ஒன்னும் புரியல. அவள் தோளில் கை போட்டு ஊஞ்சல் ஆடியபடி சிநேகமாய் கேட்க
அத்விகா நந்திதாவின் கைகளை பற்றி கொண்டாள். உங்களுக்கு இந்த வீடும் குடும்பமும் மாமா அத்தை நர்மோ எல்லாரையும் வச்சு உங்களுக்குள்ள ஒரு கற்பனை வாழ்க்கையை மனசுக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கீங்க. அதை தேடி தோத்து போன மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ என்றவளை பார்க்க நந்திதாவுக்கு கோபமாக வந்தது. அத்வி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. இதத்தான் பேச போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அவள் கையை உதறிவிட்டு எழுந்து கொள்ள அத்விகா மெல்ல கையை பற்றி இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டாள். அக்கா, இது அட்வைஸ் இல்லக்கா, எனக்கு அந்த வயசும் இல்ல. ஆனா ஒன்னு யோசிங்கக்கா, எந்த விஷயமும் பேசாம காலம் தாழ்த்துறதால என்ன லாபம்? சரியோ தப்போ பேசி தீர்க்கணும் தானே. நான் கணிச்சபடி இப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை சரியானதுன்னா இது நிரந்தரம் இல்லக்கா. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு எல்லாரும் நகர ஆரம்பிச்சுட்டா நீங்க தனியாகிடக் கூடாதுக்கா. இந்த வார்த்தைய வீட்ல எல்லாருமே உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா நான் உங்களை விட ரொம்ப சின்னவ. நான் சொல்றதுல உங்க மீதான என் அன்பும் அக்கறையும் தெரியலையா? அவள் கேட்டபோது அந்த பிஞ்சு அக்கறை அவளுக்கு இதமாக இருந்தது. நான் நேத்து பாலு அண்ணாவை போய் பார்த்துட்டு வந்த என்றவளை துணுக்குற்று போய் பார்த்தாள். நீ எதுக்கு அந்த ஆளை போய் பார்த்த? எனக்கு துளி கூட பிடிக்கல உன்னுடைய இந்த அதிக பிரசங்கித்தனம். நீங்க கோபப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தயக்கத்தை கடந்து சில காரியங்களை செய்யணுமக்கா. ஆரம்பத்துல கோபம் வந்தாலும் முடிவு சுபமாத்தாக்கா இருக்கும். நர்மு கிட்ட விசாரிச்சுட்டு தான் போய் பார்த்தேன். என்னை பத்தி அறிமுகம் செய்ததுமே அவர் உங்களை பத்தி தான் அதிகம் விசாரிச்சாரு. நிறுத்திவிட்டு அவள் முகம் பார்க்க நந்திதா சலனம் இல்லாமல் தான் அமர்ந்திருந்தாள். குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் குறைகள் குற்றம் அல்ல. வாழ்க்கை அது போக்குல நகர்ந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன தவறுகளுக்காக வாழ்க்கையை தொலைக்கிறது தப்புக்கா. வாழ்க்கை நம்ம கையை விட்டு நகராம கண்ட்ரோல் பண்ற சாமர்த்தியம் நம்ம கையில தானே இருக்கு. அவருக்கு உங்க பேர்ல நிறைய அன்பு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையை நீங்க 2 பேரும் சந்திச்சு பேசி இருந்தா தவிர்த்திருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அத்விகா, அது நான் பேசிட்டேன்க்கா, ப்ளீஸ். இன்னொரு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல வற்புறுத்துறாங்க. ஆனா அவரால உங்களை கடந்து வர முடியல. அதுதான் நிகழ்கால நிஜம். அவரை போய் ஒரு தரம் பாருங்க. அப்புறம் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அத்வி, உனக்கு இதெல்லாம் புரியாது. அமித் உன்னை உருகி உருகி காதலிச்சான். அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எங்களுக்கு தெரியும். உன்னை பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை பேசினதுக்கு பொறுத்துக்க முடியாம 80 லட்சத்தை கொண்டு வந்து மூஞ்சியில் அடிச்சான். அதுதான் அத்வி காதல். கட்டின மனைவியை கை நீட்டுற ஆம்பளைக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னால் அவரையெல்லாம் மனுஷனா கூட மதிக்க முடியாது. கல்யாணமாகி 6 மாசம் கழிச்சு அடிச்சவரையே நீங்க மதிக்காட்டி உருகி உருகி காதலிச்சார்னு நீங்க வர்ணிக்கிற மனுஷன் முதல் இரவிலேயே அடிச்சு கன்னத்தை பழுக்க வச்சார். நான் இதை யார்கிட்ட போய் சொல்ல? அத்வியின் முகம் மாறி கண்கள் கலங்க பதறி போனாள் நந்திதா. என்ன அத்வி, உன்னை அடிக்கிறானா அந்த இடியட்? நான் பேசட்டுமா? என்னம்மா இது புதுக்கதை? அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா. வேண்டாங்க்கா, வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாரு. எனக்கும் டைவர்ஸ் தரப்போறாரா? சொல்லிவிட்டு அத்வி மெல்ல விசும்ப நந்திதா நிஜமாகவே பதறிப்போனாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.